ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக சாப்பிட்ற புளிக்குழம்பு ஃப்ளேவரில் இருக்காது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இப்படியே வச்சு சாப்பிடுவாங்க, வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரான கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வயலட் கலர் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வாங்குகிற அன்னைக்கே இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செஞ்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள்லாம் செய்யாதீங்க, டேஸ்ட் இருக்காது. இதுக்கு வந்து நான் நீல வாக்கில் 4 பக்கமும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அடியில் வரைக்கும் கட் பண்ணாமல் நம்ம முழுசாக போடணுங்கிறதுனால நான் கீரி மட்டும் விட்டுருக்கேன். அப்படியே நடுவில் எதுவும் பூச்சி எதுவும் இருக்கா செக் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மல்லி வந்து வறுக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸ் புளி. மல்லியை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய், நம்ம நார்மலாக புளிக்குழம்பு கரைக்கிற மாதிரி தேங்காய், சின்ன வெங்காயம், மல்லி இதை தான் அரைக்க போகிறோம். மல்லிப்பொடி இருக்கிறவங்க மல்லிப்பொடி போட்டுக்கோங்க, ஆனால் இப்படி அரைச்சி வைக்கும் போது டேஸ்ட் இருக்கும். தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், அப்புறம் அந்த வறுத்து அரைச்ச மல்லி இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். இந்த குழம்புக்கு வந்து நல்லா மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா ஓகேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். சில பேருக்கு கத்திரிக்காய் வந்து அலர்ஜி, ஒத்துக்காது, ஊறல் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சாப்பிடாமல் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரிவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வேணும் மறுபடியும் கேட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பல்லாரி போடாதீங்க, சின்ன வெங்காயம் போடுங்க, அது நல்லாயிருக்கும். இது அப்படி ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், தக்காளி. நார்மலாக நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் என்றைக்காச்சும் நம்ம வயலட் கலர் கத்திரிக்காய் அந்த மாதிரி வாங்கி முழு கத்திரிக்காயாக வச்சு செய்யுங்க. இதோட டேஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அதே மறுபடியும் செய்யணும்னு தோன்றும். நான் கனிஞ்ச தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும், அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இப்போது நம்ம அந்த வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் இருக்குல்லையே, அதை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்குற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. சில பேருக்கு புளிக்குழம்பும் பிடிக்காது, அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது புளிக்குழம்பு மாதிரியே இருக்காது, அந்தளவுக்கு ஒரு வாசமாக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து தொட்டுக்கு கூட நமக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் அப்பளம் மட்டுமே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துருக்கோம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி இருக்கு இல்லையா, அது கூட நம்ம தேங்காய் அரைச்சது இதெல்லாம் சேர்க்க போகிறோம். புளி கரைசலில் 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு இப்போ அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் நம்ம இதில் போட போகிறோம். இதை நல்லா சுருண்டு வந்திருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிரும். இப்போ பார்க்கலாம். இப்போ லைட்டாக தான் கொதி வந்திருக்கு, இன்னும் நல்லா கொதி வந்தப்பறம் மூடி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல, இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து விட்டுருங்க அப்படியே. இப்போ பார்க்க தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம சோறில் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் இது நல்லா கட்டி ஆயிரும். இப்போ பார்க்க தனி மாதிரி இருக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு காமிக்கிறேன், அது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கட்டியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நல்லா கத்திரிக்காய் உடையாமல் நல்லா முழு கத்திரிக்காயாக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்குன்ட்டு. பாருங்கள், நம்ம ஆஃப் பண்ணும்போது எப்படி தனியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கட்டியாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு ஒரு சைடிஷாக அப்பளம் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சீனரிக்காய் வத்தல் சொல்லுவாங்கள்ல, சீனரிக்காய் அந்த பொரியலும் கீரையும் வச்சுருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குன்னு.
உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Lux. Bye. Thank you for watching. அந்த கத்திரிக்காய் அப்படியே சோறோடு நல்லா பிணைஞ்சி அப்போல்லாம் வச்சு சாப்பிட்டா போதுங்க. அதை விட வேறு என்ன வேணுங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகே, மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.